கொஷனில் இருக்க ஃபஸ்ட்டு கொஷின் எக்ஸைஸ் 4.2 தேர்ட் கொஷின் தான் பார்க்க போகிறோம். நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி இது ஏ, இது பி, இது சி. மிடில் டேர்ம் வந்து ஸ்ப்ளிட் பண்ணிடுவோம். ஏவும் சி வந்து நம்ம இன்ட்டு பண்ணுறோம். நீங்கள் என்னோட வீடியோ போய் பார்த்தீங்கன்னா தெரியும், எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் போட்டிருக்கோம். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி √2 × 5 √2 ஏசியும் இது ரெண்டு இன்ட்டு பண்ணிங்கன்னா √2 இன்ட்டு பண்ணால் உங்களுக்கே தெரியும் √2 × √2 என்னது 2ன்னு தெரியும். ஸோ அப்போது 5 × 2 ஆகிடுமா, தட் இஸ் 10 ஆகிடும். 10 எந்த டேபிளில் போவோம், 5 2 டேபிளும் போகும், 10 1 டேபிளும் போகும். பட் இதை ரெண்டு ஆட் பண்ணாதான் எனக்கு என்ன 7 கிடைக்கும். நம்மளுக்கு அதுதான் வேணும். ஸோ பாருங்கள், √2x² + 2x + 5x + 5 √2 = 0. நான் எப்படி நம்ம இந்த 2வை √2 எழுதிக்குவோம், அவ்வளோதான். அதை சேஞ்ச் பண்ண தேவை இருக்காது. ஏன்னா இங்கே ஏற்கனவே 5 தான் இங்கே இருக்குது. ஸோ √2 × √2x இதை தான் நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் 5x + 5 √2 இதை நான் சேஞ்ச் பண்ணலை. பாருங்கள், இந்த ரெண்டில் காமன் என்னன்னு பார்க்க போகிறேன். இவ ஒரு காமன் இருக்காங்க, இது ஒரு காமன். எக்ஸில் ஒன்று எடுத்துக்கலாம், இந்த எக்ஸ் எடுத்துக்கலாம். இதில் 5 தான். அப்போ என்ன கிடைக்கும் உங்களுக்கு, ஒரு √2 எடுத்துட்டேன், எக்ஸ் எடுத்துட்டேன். ரிமைனிங் இதில் இருக்காங்க, இதில் ஒரு √2 இருக்காங்க. இதில் 5 எடுத்துட்டேன்னா எக்ஸ் + √2 இது சேம் வந்துருச்சு. பாருங்கள், இது ரெண்டும் சேம் இருக்கும் நம்மளுக்கு. √2x + 5 x + √2 = 0. ஸோ x = என்னது, -5/√2ன்னு ஒன்று வரும். இன்னொன்று என்ன இருக்குது, -√2ன்னு இருக்குது. இது எல்லாமே அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸில் தான் வரும். ஸோ therefore -5/√2 -√2 roots